சார் வணக்கம் சார். என்னையா பண்ற? சினிமாவில் நான் டைரக்டர் இருக்கேன் சார். இருந்துட்டு போ. அது இல்லை சார், நான் ஒரு படம் எடுக்க போகிறேன். அதெல்லாம் இங்கே எடுக்க முடியாது, முதல்ல வெளியே போ. அது இல்லை சார், நான் எடுக்க போகிற படம் யதார்த்தமாக வரணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் சேகரிக்கணும். என்னது கேசரி செய்ய? இல்லை சார், சேகரிக்கணும்னு தமிழில் சொன்னேன். ஓஹோ, சேகரிக்கணுமா? அப்புறம் அதான் நீங்கள் கொஞ்சம் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இருந்து கொஞ்சம் சேகரிச்சுட்டு போவோம். ஜோ, உன்னை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கையா? ஆமாம் சார், பார்த்துருப்பீங்க. மைண்ட்ல கொஞ்சம் ஓட்டி பாருங்க. எங்க நீங்க கேட்ட தோசை இல்லையாக்கா? 4 இட்லியும் கெட்டி சட்னி தான்க்கா இருந்தது. யோ, அவனா நீ? ஆமா சார். இன்னும் டைரக்ட் ஆகலையா? என்ன சார் பண்றது, சினிமாவே ஒரு போராட்டம் தானே சார். இப்பதான் சார் என் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு. ப்ரொடியூசர் ரெடி சார், லொகேஷன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி சார். ஆனா கதை தான் சார், அதான் சார் வந்தேன். சரி சரி. யோ, உன்ன மாதிரி ஒரு சில டைரக்டருங்க தாயா காவல்துறையை போட்டு சும்மா கிழின்னு கிழிக்கிறானுங்க சார். எல்லாத்தையும் அப்படி சொல்லாதீங்க சார், சினிமாவிலையும் நல்லவங்க இருக்கத்தான் சார் செய்யறாங்க. இப்ப பாருங்க, காவல்துறையில உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்குது இல்லையா, அது மாதிரி தான் சார் சினிமாவிலையும். சரி சரி, ரொம்ப ஐஸ்ல வைக்காத, ஏற்கனவே வேர்த்து விரிவித்து தான் வந்திருக்கேன். சரி சார், பெர்மிஷன். சரி, இங்க யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படி ஓரமா போய் யாருன்னு சொல்லுங்கப்பா. சார், நாங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டிங்க சார். புருஷன் முண்டாட்டியா? சார், எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் சார். ஐயா வணக்கம் ஐயா. உட்கார் உட்கார். குட் மார்னிங் சார். என்ன கேஸ்? டைவர்ஸ் கேஸியா? டைவர்ஸ் கேஸா? இவ மேல எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறார் சார். மோ, நீ சொன்ன உடனே எஃப்ஐஆர் போடுறது இதுன்னு உங்க ஒப்ப விடா. என்ன ஏதுன்னு விசாரிச்சு தான் எஃப்ஐஆர் போடுவோம். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் இவனால வந்தது சார். எது என்னாலயா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நீ சொல்லுமா. எங்களுக்கு லவ் மேரேஜ் தான் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ பாசமா இருந்தான், இப்போ டோட்டலா மாறிட்டான் சார். யாரு? நானா? ஆமா, நீதான் சார். கல்யாணம் ஆகி 3 மாசம் வரைக்கும் நல்லதா சார் இருந்தான். இப்போ ஏன் இப்படி பண்ண சுத்தமா தெரிய மாட்டேங்குது சார். நீங்க வேணும்னா இவங்கிட்டே கேளுங்க. இது வரைக்கும் வெளியில எங்கேயுமே கூட்டு போனது இல்ல சார். ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்தது இல்ல சார். இவ போய் சொல்றா சார். இந்த 4 வருஷத்துல வீட்டுல இருந்ததை விட வெளியில சுத்தம் தான் சார் அதிகம் சார். இவ ஒரு நாளாவது இவ கையால சமைச்சு சாப்பாடு போட்டு போலான்னு கேளுங்க சார். சார், சமைச்சு எப்படி சார் கையால போட முடியும்? சமைச்சு வேணா வச்சுட்டு போக முடியும். ஏன்? ஏன்னா எனக்கு நைட் டியூட்டி, அவருக்கு பகல். முதல்ல 2 பேரும் எங்க வேலை செய்றீங்க? கால் சென்டர்ல ஒர்க் பண்றேன் சார். சாப்பிட்ற சாப்பாடு முதற்கொண்டு வெளியில போய் தான் சார் சாப்பிட்றோம். வீட்டில் கிச்சன் ஒன்று இருக்குன்னு தான் சார் பேரு. கேட்டா பீஸா பர்கர்லாம் இருக்கிறப்ப எதுக்கு ப்ரெஷர் குக்கர்னு ரைமிங்கா வசனம் பேசுறா சார். அதை விட கொடுமை என்னன்னா, இவ பிறந்த நாளைக்கு நான் செலவு பண்றது நியாயம், இவ தங்கச்சி பிறந்த நாளைக்கு நான் தான் செலவு பண்ணணும்னு சொல்றா சார். அது என்ன சார் நியாயம்? அடப்பாவி, மச்சினிச்சிக்கு செலவு பண்றதுக்கு இப்படி தயங்குறான். நமக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இல்லாம போச்சு. இவன்ட்ட கேளுங்க, கல்யாண நாள் எப்போன்னு சொல்லிட்டு கேளுங்க சார். அது வந்து சார் பாத்தீங்களா சார், ஒரு கல்யாண நாள் கூட தெரியல. இவன் கூட எப்படி சார் வாழ முடியும்? அச்சோ, இதுங்க சண்டையில நம்ம கல்யாண நாள் மறந்து போச்சே. போகும்போதே வர சொல்லி வர விட்டா. ஜேட்டையா, இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள், நான் வீட்டுக்கு போலாம், அப்புறம் எனக்கு டைவர்ஸ் ஆயிடும். நான் அலெக்ஸ் சார் கிட்ட சொல்லிடுறேன். அவர் வந்து என் டியூட்டி பார்க்கட்டும், அவர் டியூட்டியை நான் வந்து பாத்துக்கிறேன். இவங்களை என்ன இதுன்னு பாத்துக்க. சரிங்க. சரி, அப்படி கொஞ்சம் ஓரமா போயிருங்க. சரிங்க சார், அப்புறம் விசாரிக்கிறேன். ஓகே சார். ஐயே, என்னைய எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற? நீ ரொம்ப பேசுற. நீதான் ரொம்ப பேசுற. பேசாத. நீ பேசாத. நீ பேசாத. எல்லாம் நீதாங்க. சீ, வாய் மூடு. நீ முதல்ல வாய் மூடு. வாய் மூடு. நீ பேசவே பேசாத. இது பழைய காவியம். டேய், இங்க பாரு. இத புடிங்க. ஏடா, சான்ஸே இல்ல. விட்டுறாதீங்க, புடிங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். என் பேர் சாணி. என்னது சானியா? சாணி. சாணி இருங்க சார், நானே சொல்றேன் சார். அவர் பேர் ஜானகிராம, அது ஸ்டைலா சுருக்கி ஜானின்னு வச்சுக்கிட்டாரு. ஓ, ஆனா அவருக்கு ஜா வராது, அதுதான் உங்களுக்கு அது சாணின்னு கேட்டிருக்கு. இருந்தாலும் சாணி தான், ஆனா அவர் பேரு ஜானி. சார், நான் சினிமாவில் டைரக்டரா இருக்கேன். புதுசா ஒரு படம் பண்ண போறேன் சார். அதுக்கு ப்ரொடியூசர் ரெடி, டெக்னீஷியன் ரெடி, ஆர்டிஸ்ட் ரெடி, லொகேஷன் ரெடி சார். எவரிதிங் ரெடி. ஆனா கதை தான் சார் ரெடி ஆகணும். நீங்க மனசு வச்சீங்கன்னா அதுவும் கிடைச்சிடும் சார். யோ, நானே செம்ம கான்ல உட்காந்துருக்கேன். என்கிட்ட வந்து கதை சொல்லு, அதை சொல்லு பையா. சார், நான் பெருமைக்காக சொல்லல சார். காதலுக்கே பேர் போன அம்பிகாபதி அமராவதி, லைலா மஜ்னு, முருகன் ஐஸ்வர்யா, இவங்க எல்லாம் அப்படியே பிறந்து வந்த மாதிரியே இருக்கீங்க. அம்பிகாவதி அமராவதி, லைலா மஜ்னு, அது யாரு? முருகன் ஐஸ்வர்யா சார். காதல் படத்துல. ஆமா சார். யோ, அதெல்லாம் தோத்த காதலியா? அதோட எங்களை ஒப்பிடுற? உங்க லவ் கண்டிப்பா ஜெயிக்கும் சார்.
சொல்றேன். ஆமா ஜெயிக்கும் சார் சார். ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார். ஆமா சார் உங்களுடைய லவ் ஸ்டோரி அப்படியே லைவா சொன்னீங்கன்னா அதை அப்படியே கேப்சர் பண்ணி நான் பெரிய டைரக்டர் ஆயிடுறேன் சார். யோ எங்களுடைய லவ் சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளிய சொல்ல முடியாது. சார் சார் சார், ப்ளீஸ் சார், சார் சார், ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் மேடம் சார் ப்ளீஸ் சார் மேடம் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ் சொல்லுங்க ப்ளீஸ் 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 சார் ப்ளீஸ் ப்ளீஸ் அவர் யோசிக்கிறார் இருங்க சார். டேய் நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க சார். ஓம் கந்தத்வாராம் துராதிருஷாம் நித்தபுஷ்டாம் கரேஷனே ஈஸ்வரேகம் சர்வபூதானாம். தம்பி சொல்லுங்க. நகை போடுறவா பேரெல்லாம் எழுதிக்கோ. சரி. சொர்ணாபிஷேகத்துக்கு நகை போடுறவா போடுங்க. மகாதேவி ச வித்மஹே விஷ்ணுபத்யே ச தீமஹே தன்னோ லக்ஷ்மீ பிரஜோதயாத். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலஜே பிரசீத பிரசீத சகல சௌபாக்கியம் தேக தேகி. இது என்னது? அம்பாளுக்கு தங்கத்தால சொர்ணாபிஷேகம் பண்ணி இத கொண்டு போய் ஆத்துல வச்சோம்னா பொன் பொருள்லாம் சேருங்கிறது ஐதீகம். நீங்களும் போடுங்க. போடுங்க தம்பி. நகை மாறி போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு தானே இந்த அம்பி எல்லாருடைய பேரெல்லாம் எழுதிட்டு வரானே. போடுங்க தம்பி. அட போங்கடா, எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்ல. அட வயசானவன் நானே போடுறேன். சும்மா போடுங்க தம்பி. நல்லது நடக்கணுமா? ஐயா எங்க அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதியா? கார்த்தி. கார்த்தியா? கோவிந்தா கோவிந்தா. சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனா ஹப்னோதி சர்வம் ஜஜ. ஹலோ எல்லாரும் கீழ தான நிக்கிறோம். எங்க போற? ஆருக்கு போறேன். தள்ளி போயா. ஆருக்கா? புரியலையா? கியூக்கு அப்புறம் ஆறுங்கறாரு. தம்பி கியூ அரஸ்லாம் எங்களுக்கு தெரியும். வரிசையில வா. யோ போயா. சாமி முதல்ல ஏன் மோதத்தை கொடுங்க சாமி. அப்பா உங்களுக்கு இந்தாங்க. ஓகே. சாமி கையே உள்ள போக மாட்டேங்குது. எந்த இல்ல நினைக்கிறேன். என்னடா மோதிரம் மாறி இருக்கான் பாரு. பாத்துறேன். அதோ அந்த பொன்னாண்ட மாறிடுது. சாரி தம்பி, அந்த பொன்னாண்ட மோதிரம் மாறிட்டு இருக்கு. கொஞ்சம் கோச்சிக்காம போய் வாங்கிக்கிறேல, தவறா நினைக்காதே. என்ன சாமி. ஏங்க ஒரு நிமிஷம். ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. என்னது முதல் பார்வையிலே அழுகையா? யோ குறுக்க பேச சொல்ல மாட்டேன் சார். சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்பதான் என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா? இல்ல நான் என்ன நீ ஒண்ணும் பேச வேணாம். 6 மாசம் ஆச்சு நமக்குள்ள சண்டை வந்து. நடுவுல ஒரு தடவை கூட வந்து என்ன பார்க்கல. அதான் அத பத்தி நான் உன்கிட்ட பேசலாம். பேசாதன்னு சொன்னேன். உன்னை மறக்க முடியாம நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? எங்க பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் எனக்கு உன் ஞாபகம் மட்டும் தான் வந்துட்டே இருக்கு. உனக்கு என் ஞாபகம் கொஞ்சம் கூட வரலையா? பதில் சொல்லு. எனக்கு கொஞ்சம் பேச விட்டாதான். நீ இப்படி பேசியே என்ன கன்வின்ஸ் பண்ணலாம் நினைக்காத. எனக்கும் ஞாபகம் வரப்போலாம் இந்த கோயிலுக்கு வருவேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு போவேன். மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நான் கும்பிட்டது அந்த சாமி கல்ல விழுந்துருச்சு போல. அதான் இவ்வளவு சீக்கிரம் என்ன சமாதானம் பண்ண நீயே வந்துட்ட. அப்படின்னா ஏற்கனவே புட்டுக்கிட்டல்லவா? எனக்கு ஒரு சந்தேகம். உங்க 2 பேத்துக்குள்ள எப்படி பிரச்சனையாச்சு? அது வந்து எனக்கு சமைக்க தெரியலன்றதானே உன் பிரச்சனை. இப்போ நான் நல்லாவே சமைப்பேன். ஏன் இப்படி மூஞ்சி உம்முனே வச்சிருக்க? ஏதாவது பேச. ஐய சமைக்க தெரியாததுக்கு லவ் பிரேக் பண்ணீங்க. மேடம் என்ன? அவர் ஏதோ சொல்ல வராரு, தடுக்காதீங்க. அவர் சொல்றதுல இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கும்ல. அதை வச்சு நான் பெரிய டைரக்டர் ஆவேன்ல. நான் பெரிய டைரக்டர் ஆகுறத நீங்க தடுக்கிறீங்க. ப்ளீஸ் சார் சொல்றத நோட் பண்றேன். நாட்டுல முக்காவாசி பேர் டிவோர்ஸ் வாங்குறாங்கன்னா அதுக்கு முதல் காரணமே சமைக்க தெரியாதுதான். லவ் பண்ணும்போது அந்த கிரேஸ் லவ் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் உப்பு இல்ல காரம் இல்ல அது இல்ல இதெல்லாம் கதற வேண்டியது. இப்ப கூட பாத்தீங்களா அந்த டிவோர்ஸ் கப்பலோட பிரச்சனை தெரியுமா? சமைக்க தெரியாதுதான். லவ் பண்ணும்போது சமைக்க தெரியலன்னா கட் பண்ணிடணும் பாஸ். ஏன்னா சாப்பாடு மிக முக்கிய அமைச்சரு.
புட்டுக்கிட்ட காதலுக்கு 1000 காரணங்கள் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஆனா இப்பதான் முதல் முறையா சமைக்க தெரியலேங்கிறதுக்காக ஒரு காதலை கழட்டி விடுறத கேள்விப்படுறேன். இதே யோசனை நான் லவ் பண்றப்ப இருந்திருந்தா அப்பவே என் பொண்டாட்டியை கழட்டி விட்டுருப்பேன். அப்ப வீட்டுல இவர் சமையல் தான் போல இருக்கு. அதான் சைக்கிள சை. ஏய் சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாது சார். அப்புறம் என்னாச்சு? விதி நம்மளை பிரிச்சாலும் இந்த சாமி நம்மள சொர்ணாபிஷேகம் மூலமா ஒண்ணு சேர்த்துச்சுல. இனிமேல் யார் நினைச்சாலும் சரி, உன்னை என்கிட்ட பிரிக்கவே முடியாது. சரி, இது கொஞ்சம் புடியேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து தம் அடிக்கிறியா? இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய் மாதிரி உடச்சிருவேன். சொல்றாருல்ல, அங்க போய் உட்காரலாம் வா. டேய் லாக்கப்ல போட்டுட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணியா? கலைஞர்களுக்கு சிறையில தாண்டா ஸ்கிரிப்ட் சிறப்பா வரும். என்னடா வெளியில போறப்ப வெற்றியோட போற. சரி என்னடா ஒரு 4 நாள் உள்ள இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கெத்தா போலாமா? இதென்ன சத்திரமா? போடா வெளியே. ஓகே ஓகே. மனிதன் தானா மனிதன் தானா இல்லை சொல்றா மாப்ள, உள்ளதான் இருக்கேன். எவனு கண்டுக்க மாட்டேன் மாப்ள. 7 எட்டி பாக்குது. எப்படி உள்ள போற மட்டும் பாடுறா மாப்ள. உனக்கு தெரியுமா, ஜெயில முன்ன மாதிரி கிடையாது மாப்ள. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கனும் மீனும் போடுறாங்களாம். மாசம் ஒரு நாள் மட்டன் போடுறாங்களாம். அது எப்படி? அப்படியே பெப்பர் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி தராங்களாம்டா. 10 பைசா செலவு இல்லாம உடம்ப பின்னு ஏத்துறதுக்கு இந்த இடம் தான்டா லாய்க்கு. நான் என்ன கதையா சொல்றேன்? என்ன வைடா போன. ஓகே ஓகே ஓகே. பட்டுச்சேலை காத்தாட பருவமேனி கூத்தாட கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. பா சிட்டு சிக்குன்னு இருக்கா, தள்ளிட்டு வந்துட்டியா? ஏய் மரியாதையை இந்த இடத்த விட்டு போயிடு. இதுக்கு மேல நீ வாய் திறந்து பேசுன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. வெற்றது வாசி மாதிரியே இருக்கான். என்ன உட்கார்ப்பா, இனிமே இவன் பேசக்கூடாது. டேய் 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 சார், இனிமேல் பேசவே மாட்டேன் சார். என்னையா சொல்ற? செத்துட்டேன் சார். இப்ப என்ன பண்றது? வழக்கமா என்ன பண்ணுவோம், அவன் நம்மளை தாக்க வந்தான், அதனால என்கவுண்டர்ல போட்டேன்னு சொல்லி கேச முடிச்சிருவோம். எடுங்க சார் துப்பாக்கி. துப்பாக்கியா? ஐயோ என் மூஞ்சி. ஐயோ